சரி, அப்ப சரி, நான் அப்ப நம்ம பார்த்த பார்த்த கேள்வி என்ன கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்து பார்க்க கொண்டிருக்கிறேன். முடியும். முதலாவது முதலாவது அதாவது அதாவது இங்க இங்க பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சொன்னா அருகே அருகே அரியது இருக்கிறது வந்து பக்கவாட்டுல பக்கவாட்டுல இருக்கிறதுக்கு வந்து விடை விடை 4ஆக 4 இருக்கும். இருக்கும். அடுத்தது அடுத்தது 9, 1 22க்கு 22 முதலாவதும் முதலாவது 23க்கு 6 என்ற 6 விடையும் அட்டவணை சரி. சரி. அடுத்ததுக்கு அடுத்ததுக்கு 2வது, 2வது அடுத்ததுக்கு அடுத்தது காகம். காகம் அடுத்ததுக்கு அடுத்ததுக்கு அறுபதோட 60 4 கூட்டி 4ஆல 4 பிரிக்கும். பிரிக்கும். அடுத்ததுக்கு அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா 3வது விடை 3வது விடை சரி. சரி. அடுத்தது அடுத்தது பாருங்க, பாருங்க தற்பொழுது தற்பொழுது கொழுப்பின் கொழுப்பு பாவனையை பாவனையை குறைப்பதற்காக குறைப்பதற்காக பயன்படுத்தப்படுற பயன்படுத்தப்படும் தாவர பகுதி தாவர என்னவா பகுதி இருக்கு? இலையத்தான் இதையத்தான் பயன்படுத்தும். ஏன்னா பயன்படுத்தும் சாப்பாடு. சாப்பாடு. மனிதர்கள் மனிதர்கள் உண்ணாதது உண்ணாதது மிருகங்கள் மிருகங்கள் மாத்திரம் மாத்திரம் உண்ணுவது. உண்டு. இதுல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னா பிய பாத்தீங்கன்னு சொன்னா மனிதர்கள் மனிதர்கள் சாப்பிடுறது. வாழைப்பழம், வாழைப்பழம் வாழைக்காய் என்னன்னா அதை வாழைக்காய் சாப்பிடுறது. சாப்பிடும். சி சி வந்து வந்து அதுவும் அதுவும் சாப்பிடுறது. சாப்பிடும். அப்ப அப்ப ஏ ஏ தான் தான் விடும். அடுத்தது அடுத்தது பாருங்க, பாருங்க நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் என்ற சொல்லில் சொல் உருவாக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய சொல். சொல். அதுல அதுல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சார் இப்படி வரும். மூன்று 3 கால் கால் மேசை மீது ஒன்றை தூக்கி. அப்ப அப்ப அதுக்கு அதுக்கு 3 கால் 3 இருக்கு. கால் 4 4 கால் கால் கதிரைகள் கதிரைகள் 5. 5 நாவஞ்சி நாவஞ்சி 20. 20 கூட்டி கூட்டி விட்டா விட்டா விடை விடை 23. 23. யாருக்கு யாருக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனை இருந்தா நீ இருந்தா படிக்க நிப்பாட்டி கேளுங்க. சரியா? கேளுங்க. இது லேசான அந்த பேப்பர் தான். பேப்பர் தான் கொஞ்சம் இந்த பார்த்து பாஸ் முடிஞ்சிட்டு உங்களுக்கு ஆகணும். ஹார்டான ஹார்டான பேப்பர் நான் பேப்பர் ஒரு 25ஆம் தேதி அப்படி தருவோம். தருவோம். அதுல இந்த சுற்றாடல் சுற்றாடல் 10 10 செயலற்ற 500கள் 500 இருக்கும். தமிழ் தமிழ் 500கள் 500 இருக்கும். கோடு கோடு போடுறது. போடுறது. சரியா? இப்ப சரியா இப்ப எழுதுறத எழுதுறது யோசிப்பீங்களே. கோடு கோடு போடுறது போடுறது. இல்ல. அப்ப வாசிச்சு வாசிச்சு வாங்கி வாங்கி கோடு கோடு போட்டீங்கன்னா சரி. போடுறது. பின்வரும் பின்வரும் வாக்கியங்களில் வாக்கியங்கள் சரியாக சரியாக எழுதப்படும் எழுதப்படும். வந்து எதென்று சொல்லுங்க. பதட்டத்துடன் பதட்டத்துடன் வரான். பதட்டத்துடன் பதட்டத்துடன் பேசினான். அவன் அவன் பதட்டத்துடன். பதட்டத்துடன் முதலாவது முதலாவது பாருங்க, பாரு பதட்டத்துடன் பேசினான். அது நான் அது வரான். வேறாம். அவன் அவன் பதட்டத்துடன் பதட்டத்துடன் பேசினான். விடை கை 3வது சரி. மூன்றாவது இது ரெண்டையும் இரண்டையும் ஜாயின் ஜோடி பண்ணா பார்த்தா இந்த விட இந்த விட வரும். வரும். நான் சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். பாப்போம். முதலாவது சார். விடை விடை முதலாவது முதலாவது சரி. அதுல அதுல 2 ரெண்டு விதமா கேட்கலாம். கேட்கலாம் பிள்ளைகள். பிள்ளை. ஒன்று ஒன்று தரப்பட்ட தரப்பட்ட ஒரு ஒரு முதல் ஒரு ஒன்று மீது ஒன்று வைக்கும் போது வைக்கும் போது ஒளி ஒளி புகக்கூடிய என்று போகக்கூடிய கேட்பான். சரி, சரி ஒளி ஒளி புகக்கூடியது என்று போகக்கூடிய சொன்னா என்ன என்ன அர்த்தம்? அர்த்தம்? ஒளி ஒளி வந்து வந்து உள்ளால உள்ளால செல்லக்கூடியது செல்லக்கூடியது. அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த அடுத்த பாருங்க, பேர் சரி அதுல யாருக்கு பிரச்சனைகள் இருக்கா? இல்ல சார். முதலாவது விடை சரி. அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வச்சீங்கன்னு சொன்னா என்ன வேற போகுது? 2வது சரி. இரண்டாவது. என்ன ஹமீதா சரியா? ஆம் சார். ரைட் ஓகே. மழை காலம் சரியா நித்திரியா தான் இருக்கேன்னா 1 2 3 அதே போல இதோட 4 5 6 அதோட 2 கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா சரி 8 என்ற விடை சரி. அதாவது முன்பக்கம் ஒன்று பின்பக்கம் ஒன்று அதுக்குதான் 2 கூட்டுறதா? சார் அந்த கோடு அதுல இல்லையே சார். கோடு இல்லாட்டியும் அது மேற்பரப்பு தான்மா. அந்த பரப்பு இருக்கும் தானேம்மா. இதுல கோடு இல்லாட்டியும் இந்த கோட்டுக்குரிய பரப்பு இந்த இருக்கிற பரப்பு தான். சரி அந்த பரப்பு நாங்க என்ன தரை வேணும் விளங்குதா? விளங்கிட்டு சார். Right. அடுத்தது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 4ம் 2ம் 4ம் 2ம் இருக்கு. முதலாவது விடையை போட்டு பாருங்க. 4 2 6 4 2 8 வராது. அடுத்தது 4ம் 2ம் 6 அதுவும் வராது. அப்ப இதுக்கு கழித்தலும் இதுக்கு வகுத்தலையும் போட்டீங்கன்னு சொன்னா விடவே 4ல இருந்து 2 கழிச்சா 2 4 2ஆல பிரிச்சா 2 அப்ப விடை 3வது சரி. வரிசை ஒன்றில் சரி நடுவில் நிற்கும் ஏரகன் முன்னால் இருந்து 10ஆவதாக உள்ளார் எனின் அவன் நடுவுல 10ஆவதா நிக்கிறான் என்று சொன்னா அவனுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் நிற்பாங்க? 9 பேர் நிற்பாங்க. அவனுக்கு பின்னால் எத்தனை பேர் நிற்பாங்க? 9 பேர் நிற்பாங்க. அப்ப 9 9 18 அவரோட சேர்த்து விட்டா 19 என்ற விடையும் சரி. இல்லாட்டி 10 2ஆல பெருக்கிட்டு 1 கழிச்சு விட்டாலும் விடைவே. கவனிச்சு கொள்கிற சூம் கிளாஸ்ல இருக்கிறார்கள். இதை சொல்லக்குள்ள நான் சொல்லக்குள்ள நீங்களும் ஒரு என்ன செய்யணும்? ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் என்ன செய்யும் உங்களுக்கு அது விளங்கும். சரியா?
அதால கொஞ்சம் தயவு செய்து அப்படி ரிப்பீட் பண்ணுங்க. ஒரே ஒரு ஆள் வாயால திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு. மற்ற அகல் ஒன்று பேசாமத்தான் இருக்கிறீங்க. என்ன நிர்வகிக்க அப்படித்தானே? நிர்வகிக்க என்ன நித்திர போது கொள்ள எனக்கு 5:30 என்னடா படித்துற வார. சரி, கவனிச்சு கொள்ளுங்க. பண்ணையொன்றில் உள்ள மாடுகளினதும் கால்களினதும் தலைகளினதும் எண்ணிக்கை 65. எங்களுக்கு தெரியும் மாட்டுக்கு கால்கள் 4 இருக்கும், தலை 1 இருக்க போகுது இல்லையா? அப்ப ரெண்டையும் கூட்டுனீங்கன்னு சொன்னா 5 வரும். அப்ப 65 5ஆல பிரித்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற மாடுகள் எண்ணிக்கை 13 இருக்கு. சமச்சீர் கோடுகள் சரியாக வரையப்பட்டுள்ளது. 2வது விடை சரி. யாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்ல சார். அடுத்த இல்ல சார். விளக்க அட்டை முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்தால் தோன்றும் விதம். இதுல எல்லாமே மாறித்தான் தெரியும். மேலன்று சொன்னா இதுல எதுவும் நடுவால பிரிக்கக்குள்ள அப்படியே வராது. அப்படி என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன விட வேணும்? 2வது. 2வது. அந்த பேப்பர் முடிஞ்ச அதுல ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு டவுட் நீங்க கேட்கலாம். யாருக்கும் ஏதாவது டிசாலினி ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த வினாத்தால் திருசன்யா ஆதிசனுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? 17வது. இதுல 17வது பேரண்டம் 1ஆம் 2ஆம் வினாக்களை தரப்பட்டுள்ள உருவை பூரணப்படுத்துக என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். அதுல பூரணப்படுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன விட வேணும்? பார்க்கக்குள்ள எங்களுக்கு தெரியுதல்ல. 1வது சரி. அடுத்ததுக்கு பூரணப்படுத்தினீங்கன்னு சொன்னா இந்த செட்டை போட்டு இங்க வேற போகும். பாதுகொள்ளுங்க. இதுக்கு 1வது விடை சரி. இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா இசையை பேஸ் பண்ணித்தான் வருது. அப்ப இதுக்குள்ள கட்டாயம் உண்டு வேறோடும். அப்ப விடை அதுல பாத்தீங்கன்னாலே எங்களுக்கு தெரியுது 1வது விடை சரி. 3வது ஏன் வராதுன்னு சொன்னா இதுல ஒரு அம்புக்குறி இல்லை. 4வது வரவே 2வது வரவே வராது. அடுத்தது பாருங்க. 3ஆம் 4ஆம் வினாக்களில் காட்டப்பட்ட உருக்களில் குறித்த இயல்புக்கேற்ப இரு கூட்டங்களா பிரிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 1வது பாருங்க ACD. ACD தாவர உண்ணிகள் என்று பிரிக்கலாம். VEF அது உறிஞ்சி குடிக்கிறது அப்படி என்று பார்க்கலாம். அடுத்தது பாருங்க ACF வீட்டு சூழல் என்றும் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க BDF ACE விலங்குகள் பூச்சிகள் என்றும் பார்த்துக் கொள்ளலாம். எந்த விட சரியா வரலாம்? உங்களோட கெஸ்ஸிங்க சொல்லுங்க. இதுக்கு பொருந்துறது 1வது விடை சரி. அதுல இது என்னன்னு சொன்னா ACD விலங்குகள் என்று பார்த்தாலும் அவங்க மற்றது ஊனுண்ணி என்று சொல்லி பார்க்கலாம். தாவர உண்ணி ஊனுண்ணி என்ற அடிப்படையில அதை பார்த்திருக்கிறாங்க. விடை 1வது சரி. அடுத்தது பாருங்க ABD அவ்வளவு கனெக்ஷன். ABD பறவைகள் என்று பார்த்தாலும் CEF அதுவும் அவ்வளவு கனெக்ஷன் இல்லை. அடுத்தது பாருங்க BDE எல்லாம் பழங்களை நாடி வர்றது, பூச்சி வராது. அடுத்து ACF அடுத்தது பாருங்க 3வது பாருங்க ACD வீட்டு சூழல்ல இல்ல அப்படியும் வரா. சரி, நீங்க சொல்லுங்க எந்த விட வரலாம்? இதுக்கு உண்மையா பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. பழங்களை நாடி வாரதுன்னு சொல்லி பிரிச்சிருந்தா இதுவும் 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 நாடி என்று பார்க்கலாம். இது நாங்க அனைத்து புள்ளி என்று பார்க்கலாம்.
அப்படி பார்த்தா ACF அதுல என்ன ACF இந்த இருக்குன்னா ரெண்டாவது விடை சரி. Right. கொஞ்சம் பொறுங்க, நான் அதுல விடையை பாக்குறேன் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி. சார் விடையில ரெண்டாவது ஆன்சர் இருந்தது. ரெண்டாவதா கொடுத்துருக்குறாங்க. ஆம் சார். ஓகே, அப்ப சரியான அந்த அதை வச்சு கொண்டுதான் மகள் கொடுத்துருக்குறாங்களா? ரைட், அடுத்தது பாருங்க. முதலில் தரப்பட்ட கூட்டத்துடன் பொருந்தக்கூடியது. அதுல இருக்கிற முதல் கூட்டத்துக்குள்ள இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பழங்கள் இல்லையா? பழங்கள். அப்ப இதுக்குள்ள இருக்கிற பழம் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விடை சரி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே நாங்க ஒரு கையில கால்ல கழுத்துல அணிகிறது. அப்ப இதுல தலையில் அணிகிற தொப்பி தான் வருது. சரியோ? ரெண்டாவது விடை சரி. இது வந்து உங்களுக்கு தெரியும், நாங்க திசையோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நேற்று நான் உங்களுக்கு ஐக்குலையும் சொல்லி தந்தேன் 4ஆம் ஆண்டாங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வடகிழக்கு திசை வருது, அடுத்தது தென்கிழக்கு திசை வருது, தென்மேற்கு திசை வருது. அப்ப கட்டாயம் அடுத்து என்னவா வரணும்? வடமேற்கு. வடமேற்கு தான் வரணும். அப்ப 2 வடமேற்கு வருது. மற்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா இது வடகிழக்கு காட்டினா பிள்ளைகள் முக்கோணம் வடமேற்க காட்டு, இது வடகிழக்க காட்டுனா முக்கோணம் தென்கிழக்க காட்டு, இது தென்கிழக்க காட்டுனா இது வடமேற்க காட்டு. அப்ப அது வடமேற்க காட்டுமாக இருந்தால் முதலாவது விடை சரி. அதுல 2 இது இருக்கு. இதுல எப்படி என்ன சொன்னா இதை கோர்த்திருக்கிறாங்க. இதுல 1 கோடு இருக்குது, இதுல 2 கோடு இருக்குது, இதுல 3 நேர்கோடு இருக்குது. அப்ப அடுத்ததுல வாரதுல 4 நேர்கோடு வரணும். அப்படி என்ன விடை மூன்றாவது சரி. யாருக்கும் ஏதாவது குழப்பம் இருக்கா? எக்ஸ்ல 2 தானே வரும், இதுல 3 நேர்கோடு வரும், இதுலதான் 4 நேர்கோடு வரும். என்ன அஸ்திகா ஓகே அந்த கேள்வி? அடுத்த பாருங்க. தஸ்விகா கிளியரா? பாருங்க, இது 3 கூட்டுப்படுது. 6 4 10 10 5 15, 7 3 10 10 2 12, 4 3 7 7 2 9. அப்படி என்று சொன்னா 5 3 8, 10ல இருந்து 8 கழிச்சிக்கிட்டு சொன்னா விடை 2 இருக்கு. இல்ல யாருக்கும் பிரச்சனைகள் இருக்கா? என்ன சொன்னியா? எது விளங்கல? இந்த இருக்கிற 4 3 நம்பர்ஸையும் கூட்டி விட்டா இந்த கால் பங்குக்குரிய வாரது இருக்கும். அப்படி என்ன சொன்னா இந்த 3 நம்பரையும் கூட்டி 10 வரணும். அப்படி என்ன 5 3 8, 10ல இருந்து 8 கழிச்சா இது 2. அடுத்த கவனிங்க. பேபி எனும் சொல்லை CPCW என பெயர்க்கலாம். இது கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது பிக்கு அடுத்தது சி இல்லையா? அடுத்தது ஏக்கு அடுத்தது பி, பிக்கு அடுத்தது சி, பைக்கு அடுத்தது டபிள்யூ. அப்ப பிக்கு அடுத்தது என்ன? பி கியூ வரும், பி ஆர் என்ன? பி கியூ தானே வரும், பி கியூ. அந்த யூக்கு அடுத்த இலக்கமே என்ன? யூக்கு அடுத்தது அடுத்தது பாருங்க. இவங்களுக்கு தெரியும் பிக்கு அடுத்தது வந்து கியூ வரப்போகுது, யூக்கு அடுத்தது வந்து பி வரப்போகுது, பிக்கு அடுத்தது வந்து என்ன வரப்போகுது? பி கியூ கியூ தான் வரப்போகுது. வைக்கு அடுத்தது செட் வரப்போகுது. அப்ப என்ன விடை வரப்போகுது?
முதலாவது விடை சரி. பாருங்க பிள்ளைகள், இது கொஞ்சம் இதுக்குள்ள பார்த்த கேள்விகளுக்குள்ள இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. ரெபேக்கா, லக்ஷ்மிதா விளங்குதா சொல்றது? கேஸ்மிதா, லக்ஷ்மிதா கிளியரா அது? ஓம் சார். Right, okay. அப்ப அது கொஞ்சம் வித்தியாசமானது. 19ஆம் நூற்றாண்டின் முதலாம் தசாப்தம். உங்களுக்கு தெரியும் 19 வந்தா 20 வரும். விடை இரண்டாவது சரி. சரி, அவங்களோட மைக் ஆஃப் பண்ணிருக்கான்னு பாத்துருக்காங்க. பின்வரும் பாதைகளில் நீளம் குறைந்த பாதை. இந்த கோட்டன்னுங்க பிள்ளைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு 10 கோடி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. இதுல நீ பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப இதுல நீளம் குறைந்தது எதுன்னா இரண்டாவது விடை சரி. இதுல கவனித்துக் கொள்ளுங்க, இரு பகுதிகளுக்கு சமனான ஒருவை தெரிவு செய்ய என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா சொல்லுங்க, 11வது கேள்வி விளங்கல சார். எத்தனையாவது? எனக்கு 11வது கேள்வி விளங்கல சார். 11. 11ஆ? ஆம் சார். ரைட், ஓகே. படத்துல கொள்ளுங்க. 11 என்ன கொஞ்சம் பாருங்களா. இது எப்படின்னு சொன்னாப்ப நாலாமாண்டா நீங்க நடுவால கோட்டை கறி போட்டு இங்க கடைசியில 9 வந்தா 11 கூட்டணும். 11 கூட்டினீங்கன்னு சொன்னா 20ஆம் நூற்றாண்டின் முதலாம் தசாப்தம். இங்க 1 தொடக்கம், அதாவது இந்த 1 இடத்துல 1 அல்லது 2 அல்லது 3 அல்லது 4 5 6 7 8 9 ஏதாவது ஒரு நம்பர் வரும் என்று சொன்னா 2க்கு நடுவுல ஒரு கோட்டை போட்டுட்டு 11 நடுவுல கூட்டும். கூட்டுனீங்கன்னு சொன்னா 18ஓட 1 கூட்டினா 19ஆம் நூற்றாண்டு, 0ஓட 1 கூட்டினா முதலாம் தசாப்தம். இதுவும் அப்படித்தான் வரும், ஆனா 2ஆம் தசாப்தத்துக்குள்ள வரும். 18ஓட 1 கூட்டினா 19ஆம் நூற்றாண்டு, 1ஓட 1 கூட்டினா 2ஆம் தசாப்தம். ஆகவே அதுக்கு சரியான விடை இரண்டாவது சரி. சரியா? இல்லாட்டி நான் அதுக்கு ஒரு தனி வீடியோ சொல்லி போட்டு வரேன், பார்த்துக்கொள்ளுங்களா. அடுத்தது பாருங்க, இரு பகுதிகளுக்கும் பொருத்தமானது சரியா இருக்கிறது. 544, இங்கேயும் 544. இங்க 7 வந்திருக்கு, இங்க 6 வந்திருக்குது. அப்ப இது பிள்ளை. NWX NW Y வந்திருக்கு. அப்ப அது பிள்ளை. அப்ப மூன்றாவது விடை சரி. 2 பிள்ளைன்னு சொன்னா மூன்றாவது விடை சரியா தானே இருக்குங்களா. இல்லாட்டி வட்டி பாருங்க சரியா இருக்கு. அடுத்த பாருங்க, கீழ்வரும் படங்களில் வளைகோடும் நேர்கோடும் அடங்கியுள்ள விடையை தெரிவு செய்து. இதுல 3வது படத்தை பாருங்க பிள்ளைகள், எல்லாமே நேர்கோடாலா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் நேர்கோடு தான், எல்லாமே நேர்கோடு. அப்ப சரியான விடை 2வது. என்னோட இங்க பாருங்க, வளைந்த கோடு இருக்குது, இந்த வளைந்த கோடு இருக்கு, நேர்கோடு இந்த இருக்கு. சரியான விடை வேற. அடுத்த பாருங்க, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அப்படின்னு சொன்னா DVC இதுல இருக்க முக்கோணிகள் மொத்த எண்ணிக்கை வந்து 5. என்ன நேரடியா கண்ணுக்கு எத்தனை தெரியுது பாருங்க, 4 தெரியுது. மொத்தமா சேர்த்து சொல்லுங்க. 15வது கேள்வி விளங்கல். 15வது கேள்வி மேல ஒரு பாட்டு. சரியா? அது நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா.
இது 5ஆம் ஆண்டு இதுல இருக்கு நினைக்கிறோம். சரி, ஐக்கியூல தானே அது பாட்டு நாங்க பாடமாக்குறது தானதான். கவிதா சொல்லுங்க, 17க்கும் 18க்கும் என்ன விட? 17க்கு முதலாவது சார். அதுல இருக்கிறத நாங்க அப்படியே போட்டு கூட்டி பாதிக்கன்னு சொன்னா 17க்கு மூன்றாவது 17க்கு மூன்றாவது 3வது, 18க்கு முதலாவது. இது அந்த இருக்கிற கேள்விகளை போட்டு அவர் கூட்ட சொன்னா கூட்டுறது, கழிக்க சொன்னா கழிக்கிறது. கழிச்சிங்கன்னு சொன்னா அதுக்குரிய பெறுமதி வரும். அதை நீங்க கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, தராசை கவனியங்கள். ஒரு பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள சிறிய சதுரமை கட்டை இருக்கிறது 50 கிராம். அப்ப 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 5ஆல பெருக்கி விட்டோம் என்று சொன்னா 400 மொத்த. இது அந்த 400க்கு 2 பந்து சமம். அப்ப 400 2ஆல பிரிச்சா ஒரு பந்து எவ்வளவு இருக்கும்? 200 கிராம். பெறப்பட்ட கடிகாரத்தில் செங்கோணத்திலும் சிறியதாக இருக்கின்றன. அதுல பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது விடை. இதுல 2வது செங்கோணத்தை விட பெரியது. இது செங்கோணம், அதாவது 3 மணியும் 9 மணியும் செங்கோணமாக இருக்கு. அடுத்த கவனிச்சுக்கோங்க. உருவில் அதிகமாக உள்ளவர் இதுல கேட்கிறாங்க. உருவில அதிகமா இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல அதிகமா இருக்கிறது பழங்கள். இரண்டா சாருவியனா பழத்துக்குள்ளான் அப்பிள் அன்னாசி எல்லாம் வரும் இல்லையா? அடுத்தது பாருங்க, மைதானத்தில் சிவப்பு. இதுல யாருக்கும் ஏதாவது குழப்பமாட்டா கேட்கலாம், சார் அதுல அப்பிள் தானே கூட இருக்கு, ஏன் நீங்க பழம் என்று சொல்றீங்க என்று கேட்டா, அப்பிளும் அன்னாசி மாம்பழம் எல்லாத்தையும் பொமடா என்னன்னு சொல்லலாம், பழங்கள் என்று சொல்லலாம். சரியா? ஒரு மைதானத்தில் சிவப்பு நீலம் பச்சை என்ற கொடிகள் இருக்கு. 58வது கொடி என்ன பண்ணி கேட்டா, அங்க 3 கொடி இருக்கு. 3ஆல பிரிச்ச ஒரு 3 கழிக்க விட்டப்படி சொன்னா 18 28. 7 3 20 9 3 27. அப்ப 9 3 27 சொன்னா ஒன்று மிச்சம் என்ன விட வேற? சரியா பிள்ளையா? அது சரியானே என்ன? சரி, அடுத்த கவனிச்சு கொள்ளுங்க. 5 பேர் தமக்கிடையே வாழ்த்தாட்டை பரிமாறினா 5ல இருந்து 1 கழிச்சா 4, 4 20. அருண் பாடசாலைக்கு செல்லும் போது அவனது நிழல் அவனுக்கு முன்னால் விழுந்தது. அப்ப காலையில நிழல் விழுறதுக்கு ஷார்ட்கட் என்ன? இந்த பிள்ளைக்கு வட்டம். முன்னால விழுதுன்னு சொன்னா அவன் எந்த திசை நோக்கி போறான்? கதை புத்தகத்துல வழியா கவனித்துக் கொள்ளுங்க. 139 தொடக்கம் 102 வரைக்கும் வாசிக்கிறார். அப்ப முடியிடத்துல இருந்து தொடங்குறத கழிக்கணும். 3 37 வரும். 37 உண்ட கூட்டணும். ஏனென்றா நாங்க அவர் வாசிச்ச பக்கத்தையும் கழிக்கிறபடியா. நாங்க 25 கேள்வி பார்த்திருக்கிறோம். நாங்க நாளைக்கு சரியா? சரி, இதை பார்த்த கேள்வியை மார்க் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. ஏதாவது டவுட் போட்டோ பிடிச்சாவது அனுப்புங்க. சரியா? இன்னொரு